தளபதி அவர்களோட கோத் திரைப்படத்தோட சூப்பரான அப்டேட் தான் கிடைத்திருக்கு. ஸோ கோத் திரைப்படத்தை ரிலீஸுக்கு முன்பே இவ்வளவு கோடி கொடுத்து வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி வாயை பிளக்கிற அளவுக்கு கோத் திரைப்படத்தை இவ்வளோ கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ தளபதி நான் சும்மாவா, ஸோ தளபதி திரைப்படம் நான் சும்மாவா, ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கில்லி திரைப்படத்தையே பயங்கரமாக கொண்டாடும் போது செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற திரைப்படத்தை நாங்கள் கொண்டாடாமல் விடுமா, அந்த திரைப்படத்தை விட்டுடுவோமா அப்படி சொல்லி பயங்கரமான அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி வசூல் சாதனை படைக்கும், அதுக்குள்ளே வந்து வசூல் சாதனை இவ்வளோ பெருசா அப்படிங்கிற வாயை பிழைப்பீங்க, அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்கு. ஆனால் வந்து இந்த திரைப்படத்தை வாங்கின நிறுவனம் வந்து ஜீ தமிழ் தான். ஸோ ஜீ தமிழ் தான் வந்து கோத் திரைப்படத்தோட டெலிகாஸ்ட் ரைட்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து எவ்வளவு கோடி வாங்கியிருக்காங்கன்னா 93 கோடிக்கு மேலே வந்து இந்த திரைப்படத்தோட டெலிகாஸ்ட் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. தமிழ் சினிமாவில் எத்தனையோ திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், ரஜினி, அதுக்கப்புறமா அஜித், விஜய், அந்த மாதிரி எல்லா திரைப்படங்களும் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆனால் வந்து அந்த திரைப்படங்களுக்குலாம் இவ்வளவு கோடி கொடுத்து யாருமே வந்து வாங்கினது கிடையாது. கோத் திரைப்படத்துக்கு இவ்வளோ கோடி கொடுத்து வாங்குறது வந்து தளபதி அவர்களோட அந்தஸ்தை இந்த திரைப்படத்தில் காமிக்குது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?